வணக்கம். நான் பிரேமா ராஜகோபால். திரும்பவும் நம்ம இந்த வீடியோ மூலமாக சந்திக்கிறோம். இனி வரக்கூடிய வீடியோக்கள்ல சின்ன சின்ன கதைகளை இதே மாதிரி நான் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க, என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல எழுதுங்க. வாங்க இன்னைக்கு இந்த சின்ன கதையை பார்க்கலாம். மாமூலிசா பத்தர். மாமூல் அப்படின்னா சாதாரணமான, வழக்கமான, பொதுவான அப்படின்னு அர்த்தம் ஹிந்தியில. இப்போ மாமூலிசா அப்படின்னா சாதாரணமான, பத்தர் கல். மாமூலி மாமூலி பத்தர், ஒரு சாதாரண கல் அப்படிங்கிறது இந்த கதை. வாங்க பார்க்கலாம். ஏ கிசான் தா, ஒரு விவசாயி இருந்தான். கிசான் அப்படின்னா விவசாயி. தா அப்படின்னு முடிஞ்சிருக்கனால இந்த கதை பாஸ்ட்ல இருக்கு, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இருந்தான் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஏ கிசான் தா, ஒரு விவசாயி இருந்தான். படேசி கேத் மே, கேத்தி கியா கர்த்தா தா. படேசி அப்படின்னா ஒரு பெரிய, அவன் வகுனன அவன், படேசி ஒரு பெரிய, கேத்மே, கேத்னா வயல், வயல்ல கேத்தி கியா கர்த்தாத்தா, விவசாயம் பார்த்து கொண்டிருந்தான். கேத்தினா விவசாயம் பண்றது, கேத் வயல். அப்போ கேத்துமே கேத்தி கியா करता उस खेत के बीच में एक पत्थर का टुकड़ा निकला हुआ था. उस அந்த கேத் வயலினுடைய கேத்கே பீச்மே நடுவில் எக் பத்தர் ஒரு கல், கல்லினுடைய பத்தர்கா டுக்கடா துண்டு நிக்கலா ஹுவாத்தா. நிக்கல்னா வெளியில் தெரிதல், காணப்படுதல். அப்போ அந்த வயலினுடைய நடுப்பகுதியிலிருந்து ஒரு கல் நீட்டி கொண்டிருந்தது. நிக்கலா ஹுவாத்தா. उस खेत के बीच में एक पत्थर का टुकड़ा निकला हुआ था, जिसे डोकर खाकर वो बार बार गिर चुका था. जिसे அதனால் டோக்கர் காக்கர், இடிபட்டு, டோக்கர் காணா அப்படின்னா எதிர்பாராமல் இடித்துக் கொள்ளுதல், முட்டிக் கொள்ளுதல். டோக்கர் காக்கர் பார் பார், அவன் பார் பார்னா அடிக்கடி, கிரிச்சு காத்தா கீழே விழுந்து விடுவான். जिसे डोकर खाकर वह बार बार गिर चुका था. एक दिन ஒரு நாள் किसान ने सोचा कि, அந்த விவசாயி யோசித்தான், நினைக்கிறான். सोचा நினைத்தல், யோசிக்கிறது. सोचा कि आज इस चट्टान को जमीन से निकाल कर बाहर फेंक देगा. இன்னைக்கு இந்த பாறையை, அவன் ஒரு பெரிய பாறை அப்படின்னு நினைச்சிட்டான் இல்லையா. அப்ப இஸ் சட்டான்கோ, இந்த பாறையை, ஜமீன் சே நிக்கால்கர், இந்த தரையிலிருந்து தோண்டி எடுத்து, நிக்கால்கர் வெளியே எடுத்து, பாகர் ஃபேங்குதேகா வீசி விடுவேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அப்புறம் என்ன பண்றான் வாங்க பார்க்கலாம். துரந்த் பாகா, உடனே அவன் ஓடுறான். பாகானா ஓடினான். அவர் காவ் சே, அத்துடன் அந்த கிராமத்திலிருந்து, காவ் சே 4-5 லோகோங்கோ, ஒரு 4-5 மக்களை, லோகனா மக்கள், இந்த இடத்துல நம்ம மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். 4-5 லோகோங்கோ புலாலாயா, அழைத்து கொண்டு வந்தான். புலானானா கூப்பிடுதல், அழைத்தல். லானானா கொண்டு வருதல். அப்போ அவங்கள அழைத்து கூப்பிட்டு கொண்டு வந்தான். புலாலாயா அவர் சபி கோ லேக்கர் உஸ் பத்தர் கே பாஸ் பகுஞ்சா, அத்துடன் அவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு உஸ் பத்தர்கே, அந்த அந்த கல்லினுடைய கல்லின் அருகில், பகுஞ்சானா நெருங்கினான், போய் சேர்ந்தார். பகுஞ்சா போலா, அவன் சொன்னான், மித்ரோ நண்பர்களே, எதேக்கோ இதை பாருங்கள், எதேக்கோனா இதை பாருங்கள், ஜமீன் से निकले चट्टान के इस टुकड़े ने बहु तकलीफ दिया है. ஜமீன் சே, தரையிலிருந்து, நிக்கலை நீட்டிக் கொண்டிருக்கும், சட்டான் கே பாறையினுடைய, இஸ் டுக்கடை இந்த சிறு துண்டானது, டுக்கடைனே பகு தக்லீப் தியாகை மிகப்பெரிய தொந்தரவு தந்து கொண்டிருக்கிறது. தக்லீப்னா பெயின், வலி. பகு தக்லீப் தியாகை வாசிக்கிறேன். போலா மித்ரோ ये देखो जमीन से निकले चट्टान के इस टुकड़े ने बहु तकलीफ दिया है, और आज हम सब मिलकर इस जड़ से निकालना है और खेत के बाहर फेंक देना है. और அத்துடன் ஆஜ் இன்னைக்கு, ஹம் சப் நாம எல்லாரும் சேர்ந்து, மில்கர்னா சேர்ந்து, ஹம் சப் மில்கர்
இசே இதனை ஜட்சே, ஜட்னா வேர், வேருடன் பிடுங்கி அப்படி சொல்றோம். ஜட்சே நிக்கால்னா வேருடன் அகற்ற வேண்டும். அவர் கேத் கே பாகர் ஃபேங்கு தேனாக, இந்த வயலிலிருந்து வெளியில் வீசிவிட வேண்டும். और आज हम सब मिलकर इसे जड़ से निकालना है और गेट के बाहर फेंक देना है. और ऐसा कहते हुए அப்படி சொல்லிக்கொண்டே एक दो बार मारा था, ஒன்று இரண்டு முறை அந்த கல்லை அடித்தான், கம்பியால் அடிக்கிறான். और ऐसा कहते हुए एक दो बार मारा था कि पूरा पत्थर जमीन से बाहर निकल आया. இரண்டு மூன்று முறை அடித்ததும் பூரா பத்தர் முழு கல்லுமே ஜமீன் சே அந்த தரையிலிருந்து வெளியில் வந்துவிட்டது. பாகர் நிக்கலாயா. சப் அச்சரஜுமே படுகை, எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அச்சராஜ் அப்படின்னா வியந்து போறது. और ऐसा कहते हुए एक दो बार मारा था कि पूरा पत्थर जमीन से बाहर निकल आया. सब अचरज में बढ़ गए. उन्होंने से एक ने हंसते हुए बोला, அதிலிருந்து அவர்களிலிருந்து ஒருவர் சிரித்து கொண்டே கேட்டார். ஹன்சே குயே அப்படின்னா சிரித்து கொண்டே, போலா கேட்டார். क्या भाई तुम तो कहते था कि तुम्हारे खेत में एक बड़ी चट्टान दबी हुई है. क्या भाई, என்ன சகோதரரே, तुम तो कहते था कि நீ சொன்னாயே तुम्हारे खेत में உன்னுடைய வயலில் एक बड़ी चट्टान பெரிய பாறை दबी हुई है மறைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னாயே. ஏதோ எக் மாமூலி சா பத்தர் நிக்கலா, இது ஒரு சாதாரண சிறு கல்லாக இருக்கிறதே அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப சிரிச்சுட்டு கேட்கிறாரு. இது ஒரு சாதாரண கல்லாக இருக்கிறதே. கிசான் பி ஆச்சரியமே படுகியா, அந்த விவசாயியும் மிகுந்த ஆச்சரியத்துக்கு திகைத்து போய்விட்டான். ஆச்சரியனா திகைப்பு, திகைத்து போய்விட்டான். கிசான் பி ஆச்சரியமே படுகையா, ஆச்சரிய திகைப்பில் உறைந்து விட்டான். சாலோசே, சால்னா வருடம், சாலோனா வருடங்களாக, நிறைய வருடங்களாக, உசே பாரி சட்டான் சமஜ்லியா தா, அதனை பாரி, ஒரு ஒரு பாரினா வெயிட், கனமான பாறையாக அவன் நினைத்து கொண்டிருந்தான். சட்டான் அப்படின்னா பாறை. அப்ப பாரி சட்டான் சமஜ்லியா தா, தர அசல் ஆனால் உண்மையாகவே, தர அசல்னா உண்மையாகவே, ஏக் சோட்டா பத்தர் தா, ஒரு சிறு கல்லாக இருந்திருக்கிறது. सालों से उसे एक पहाड़ी चट्टान समझ लिया था. दरअसल ये छोटा पत्थर था. ஹம்பி, நாமும் கூட ஜிந்தகி நமது வாழ்க்கையில் ஆடை வாலி வரக்கூடிய சோட்டி பாதாவும் கோ, சிறு சிறு பாதானா என்ன, தடங்கல்களை கூட பகூத் படா சமஜ்லதே, மிகப்பெரியதாக நினைத்து சோர்ந்து விடுகிறோம். जिसे हम आसानी से डोकर मारकर आगे बढ़ सकते हैं. ஸோ அதை நாம் எளிதாக ஆசானி சே, டோக்கர் மார்க்கர் அப்படின்னா இடித்து தள்ளிவிட்டு, ஆகே பட் சக்தே முன்னேறி போகலாம், முன்னேறி போக முடியும். ஆகே பட் சக்தே हैं. अब हम भी जिंदगी में आने वाली छोटी बातों को बहुत बड़ा समझ लेते हैं, जिसे हम आसानी से डोकर मारकर आगे बढ़ सकते हैं. இந்த கதை எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்ல எழுதுங்க. தேங்க்யூ.